Hey guys, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரு கேக்டஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேக்டஸோட நேம் Fairy Castle Cactus னு சொல்லுவாங்க. இந்த கேக்டஸ் இல்லாத நர்சரியே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா நர்சரியிலும் இந்த கேக்டஸ் கண்டிப்பா இருக்குங்க. இன்னைக்கு வீடியோல இந்த கேக்டஸோட மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேக்டஸோட பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லிங்க. இந்த கேக்டஸ் நான் நர்சரியில டைரக்டா போய் வாங்குறதுனால 200க்கு வாங்கினேன். பட் நீங்க ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேக்டஸ் 300 to 400 500 வரைக்குமே இருக்கு. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் கேக்டஸ் இல்லை சக்குலன்ஸ் இந்த மாதிரி வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாதீங்க. ஆன்லைனில் ரொம்ப காஸ்ட்லி, 500 800 வரைக்குமே நான் பார்த்துருக்கேன். என்னோட சஜஷன் என்னன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை ஃபேமஸான நர்சரி போயிட்டு அங்கே வாங்குங்க. அங்கே வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு 200 to 250க்குள்ளே இந்த கேக்டஸ் வாங்கிடலாம். நான் வந்து 200க்கு தான் வாங்கினேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேக்டஸ் வந்து ஒரு டெசர்ட் பிளான்ட்டுன்னு. ஸோ இது டைரக்ட் சன்லைட்டில் தான் இருக்கணும். இன்டைரக்ட் சன்லைட்லேயே நீங்கள் வைக்கலாம், ஆனால் பிரைட் இன்டைரக்ட் சன்லைட்டாக இருக்கணும். லோ லைட்டில் இது சஸ்டெயினே ஆகாதுங்க. பிரைட் இன்டைரக்ட் சன்லைட் அப்படி இல்லைனா டைரக்ட் சன்லைட்டில் இந்த பிளான்ட் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு எக்ஸப்ஷன் சினாரியோ இருக்குங்க. இப்போது இந்த பிளான்ட்ல இருந்து பேபி பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் நியூவாக ஒரு பேபி பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஸ்லோவாக சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணணும். நீங்கள் அதை ஒரு வேறு பாட்டில் வச்ச உடனே கொண்டு போயிட்டு டைரக்ட் சன்லைட்டில் வச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அதை ஒரு வேறு பாட்டில் வச்சதுமே அது வந்துட்டு வேர் விடணும். அந்த ரூட் டெவலப் ஆகிற வரைக்கும் நீங்கள் இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் வைக்கணும். அது கொஞ்சம் டெவலப் ஆகி அதோட க்ரோத் காமிக்கும் பொழுது ஸ்லோவாக எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டே ஒரு 1 hour டைரக்ட் சன்லைட்டில் வைங்க, செகண்ட் டே 2 hours, அந்த மாதிரி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக கொண்டு போயிட்டு அப்படியே சன்லைட்டில் வச்சிடாதீங்க. இந்த அட்வைஸ் வந்துட்டு நியூவாக ப்ரொடியூஸ் பண்ண பேபி பிளான்ட்ஸ்க்கு மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கூட வைக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்டைரக்ட் சன்லைட்டில் பிரைட் லைட்டில் வச்சுருந்து அதை கிராஜுவலாக கொண்டு போனீங்கன்னா அதோட க்ரோத் நல்லாயிருக்கும். நான் இது வரைக்கும் இதை டைரக்ட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணலை. எங்கள் வீட்டில் நல்லா பிரைட் லைட் வரும், பிரைட் இன்டைரக்ட் சன்லைட் வரும். பிரைட் இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு க்ரோத் நல்லா தெரியும். இந்த ஷார்ப்பாக வருது இல்லையா, இது வந்து நான் வாங்கின பிறகு டெவலப் ஆனது. இந்த பிளான்ட் வாங்கின உடனே நான் ஒரு பிக் எடுத்தேன். அந்த பிக் நான் இங்கே போடுறேன். அதுதான் வந்து வாங்கும்பொழுது இருந்தது. இந்த ஷார்ப்பாக வர எட்ஜஸ் எல்லாமே இப்போ நியூ க்ரோத். அடுத்து இந்த பிளான்ட்டோட வாட்டர் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். எல்லா கேக்டஸ் போல தான் இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. நீங்கள் 15 days ஒன்ஸ் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் நீங்கள் அந்த ஒன்ஸ் தண்ணி ஊற்றுறது ஃபுல்லாக பாட்டம் வரைக்கும் ட்ரைன் ஆகி போகிற மாதிரி ஊற்றுங்க. சும்மா மேலே மட்டும் ஊற்றாதீங்க. நிறைய தண்ணி ஊற்றி அது நல்லா ஃபில்டர் ஆகி வர வரைக்கும் ஊற்றுங்க. அந்த மாதிரி ஊற்றிட்டு 15 days வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். இது தண்ணி இல்லாமல் இருந்தாலும் நல்லா சர்வைவ் ஆகும். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றினா தான் அது செத்து போகும். மோஸ்ட்லி கேக்டஸ் வந்து செத்து போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ரூட் ராட் தான். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நார்மலாக எல்லா பிளான்ட்டுக்கும் ஊற்றுற மாதிரி கேக்டஸ்க்கும் நிறைய தண்ணி ஊற்றிடுவாங்க, டெய்லி ஊற்றுவாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. டெய்லி தண்ணி ஊற்றவே கூடாது கேக்டஸ்க்கு. நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா 10 to 15 days அப்படியே விட்டுருங்க. அந்த சாயில் ரொம்ப நல்லா ட்ரை ஆகிட்டு பவுடர் மாதிரி வரும். உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் வந்து கோகோபிட் மிக்சர் தானே. நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே பவுடர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலுமே இந்த பிளான்ட்டுக்கு ஒன்றுமே ஆகாது, அது செத்து போகாது. ஓகேங்களா, நல்லா இருக்கும். தண்ணி மட்டும் பார்த்து விடுங்க. ஃபர்டிலைசர் கேக்டஸ்க்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். கேக்டஸ்க்கு ஃபர்டிலைசர் தேவையே கிடையாது. அப்படி நீங்கள் கொடுக்கணுன்னா அதுக்குன்னு தனியாக ஃபர்டிலைசர் இருக்குது, அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் வந்து எந்த ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வெறுமனே லைட் அண்ட் வாட்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னாவே இந்த பிளான்ட்டோட க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது வந்து ஒரு ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்டு தாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளராது. இந்த கேக்டஸ் நான் வாங்கி ஒரு 3 months இருக்கும், 3 months மேலே இருக்கும். இப்போ தான் பாருங்கள், இப்போ தான் இந்த க்ரோத் எனக்கு காமிக்குது. இது 3 months ஆகுது வாங்கி. அடுத்து இந்த மதர் பிளான்ட்ல இருந்து எப்படி நம்ம பேபி பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேபி இருக்கு இல்லையா, இது பேபியில் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை இப்படியே பிடிச்சி எடுத்தீங்கன்னா அது அப்படியே உடச்சிக்கிட்டு வந்துடும். தெரிஞ்சதான் நீங்கள் ஒரு வேறு பாட்டில் வச்சிங்கன்னா 1 weekல ரூட் டெவலப் ஆகி அது ஒரு நியூ கேக்டஸ் பிளான்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும். இப்படி தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் இப்போதைக்கு எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணலை. நான் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணனா, பேபி பிளான்ட்ஸ் இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணனா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது இன்னும் நிறைய க்ரோத் வரணும். இங்கே சைடில் குட்டி குட்டியாக இருக்குது தெரியுமா, இதெல்லாம் இதோட பேபிஸ். அதெல்லாம் கொஞ்சம் பெருசாச்சுன்னா நான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக உடச்சி கூட நான் நியூ கேக்டஸ் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேபிஸ் எல்லாம் பெருசாகிட்டு நான் நியூ கேக்டஸ் ப்ரொடியூஸ் பண்ணனா அப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எனக்கு இது இன்னும் நல்லா க்ரோத் ஆகணும், அதனால் நான் இதை எடுக்காமல் வச்சுருக்கேன். அடுத்து இந்த பிளான்ட் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, சில சைட்ஸில் பார்த்தப்போ 10 years ஓல்டு பிளான்ட்டு தான் இதில் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னால் எந்த இமேஜஸுமே பார்க்க முடியல. யாருமே 10 years பிளான்ட் மெயின்டைன் பண்ணலையான்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஈகராக இருந்துச்சு 10 years ஓல்டு பிளான்ட் வித் ஃப்ளவர்ஸ் பார்க்கணுன்னு. நான் கூகுள் பண்ண வரைக்கும் என்னால் பார்க்க முடியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா 10 years ஓல்டு Fairy Castle Cactus ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு அனுப்புங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நானும் போய் பார்க்குறேன். அடுத்து வந்துட்டு இதோட டிப்பில் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு செல் பண்ணுறாங்க. இந்தியாவில் நான் எங்கேயும் பார்க்கல, பட் ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் பிக்ஸ் பார்க்கும்பொழுது இதுக்கு மேலே பிங்க் கலர் ஃப்ளவர், பர்பிள் கலர், ஒயிட் கலர் அந்த மாதிரிலாம் அட்டாச் பண்ணி செல் பண்ணுறாங்க. அது நேச்சுரல் ஃப்ளவர் கிடையாது, அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்கணுன்றதுக்காக வைக்கிறாங்க. பட் ஆஸ் இட் க்ரோஸ் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருங்க. ஸோ அந்த மாதிரி வைக்காமல் இருக்கிறதே நல்லது. அந்த பிளான்ட்டை அதுவாக வளர விடுங்க. அதுதான் வந்து இயற்கைக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நிறைய பேருக்கு கேக்டஸ் வந்து இது சீக்கிரமாக எல்லோ கலரோ இல்லை ப்ரௌன் கலரோ டேர்ன் ஆகிடும். இந்த கேக்டஸ் எல்லோ கலர் டேர்ன் ஆகுதுன்னா அதுக்கு ஒரே ரீசன் ஓவர் வாட்டரிங் தான். நீங்கள் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா இது சீக்கிரமாக எல்லோ கலர் டேர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் தண்ணி மட்டும் பார்த்து விட்டிங்கன்னா அந்த எல்லோ கலர் டேர்ன் ஆகிற ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராது. செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேக்டஸ் காஞ்சி போயிட்டு ப்ரௌன் கலர் டேர்ன் ஆகுது. ஆனால் இந்த கேக்டஸ்க்கு நிறைய தண்ணி விடலனாலுமே அது நல்லா தான் இருக்கும். பட் அந்த ப்ரௌன் கலர் ஆகிறது, நீங்கள் ரொம்ப நாளைக்கு தண்ணி விடலைன்னா ப்ரௌன் கலர் ஆகும்னு நான் சில சைட்ஸில் பார்த்தேன். பட் அது எந்த அளவுக்கு ட்ரூன்னு எனக்கு தெரியலைங்க. இது வரைக்கும் நான் வாங்கி 3 months ஆகுது. நான் 15 days ஒன்ஸ் தான் தண்ணி விடுவேன். ஃபுல்லாக ஊற்றி வெளியே ட்ரைன் ஆகிற அளவுக்கு 15 days ஒன்ஸ் விடுவேன். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா எப்போனா லைட்டாக மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன், அவ்வளோதான். வேறு அடிக்கடியெல்லாம் நான் அந்த பிளான்ட்டுக்கு தண்ணி விடவே மாட்டேன். என்னோட கேக்டஸ் நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு டிசீஸுமே நான் பார்க்க முடியல. எல்லோ கலர் டேர்ன் ஆகுறதோ இல்லை ப்ரௌன் கலர் டேர்ன் ஆகுறதோ நான் எங்கேயுமே பார்க்கல. க்ரோத் நல்லா தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேக்டஸ் எல்லாமே ஏஜ் ஆக ஆக இது டார்க் ப்ரௌன் கலர் டேர்ன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தெரியல, அந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஆகுமான்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது, டார்க் க்ரீன் கலரில் தான் இருக்குது. லைட் க்ரீனாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு க்ரோத் வரும்பொழுது. ஆஸ் இட் ஏஜஸ் அது வந்து டார்க் க்ரீனாக மாறும், அவ்வளோதான் நான் பார்த்தது. இந்த கேக்டஸ் வந்து நீங்கள் எல்லா இடத்தையும் ஈஸியாக வச்சு வளர்க்கலாம். சிலர் வந்துட்டு இந்த மாதிரி கேக்டஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது, அது வந்து துரதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எனக்கு இது க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஆஃபீஸ் டெஸ்க்லேயோ இல்லை வீட்டில் காஃபி டேபிள்லையோ எந்த இடத்துல வேணால் இது அழகாக வைக்கலாம். எல்லா இடத்துக்கும் ரொம்ப அழகாக இது ஃபிட் ஆகும். அதனால் நான் இது வாங்கினேன். நீங்கள் அந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் அதெல்லாம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இது வாங்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் இந்த கள்ளிச்செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த பிளான்ட் வாங்காதீங்க. இன்னொன்று, இந்த பிளான்ட் எங்கே சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெராரியம் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் இந்த கிளாஸ் பவுலில் டெராரியம் செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செட் பண்ணும்போது அந்த பவுலுக்குள்ள இது வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்து ஒரு ஆப்டான பிளான்ட் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேரி கேசல் கேக்டஸோட மெயின்டெனன்ஸ் அண்ட் கேர் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.